வாங்க. வணக்கம்மா. வணக்கம். மா எடுமா. அக்கா ப்ரோ உட்காருங்க. உட்காருங்க. ஆமா அக்கா உட்காருங்க அக்கா உட்காருங்க. என்ன இம்மன் தூரம் வந்திருக்கீங்க? அது சேரன் கல்யாணம், அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு. ஆஹா. நிலாக்கா, நீங்க இன்னைக்கு தான் முதல் தடவை எங்க வீட்டுக்கு வரீங்கல்ல? ஆமா வானதி. நீங்க காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் ஓகே. சரி அப்ப போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் நீரடி. ஏமா பிளாக் டீ குடிப்பலமா? குடிப்பேன். சரி நான் போட்டு எடுத்தாரேன். தல. நிலா என்ன கேட்கவே இல்லை. ஏன் பிளாக் டீ குடிக்க மாட்டீங்களா? குடிப்பேன், ஆனா என்கிட்டயும் கேட்கணும்ல. நான் குடிப்பேனா மாட்டேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நியாயமான கேள்வி கேட்டா கூட முறைக்கிறாவ. பரவாயில்ல, பத்திரிக்கை வைக்க 2 பேருமே வந்திருக்கீங்க. நான் கூட இந்த பாண்டி கடையிலேயே வச்சு தகவல் சொல்ற மாதிரி சொல்லிடுவானோன்னு பயந்தேன். நல்ல வேலை முறையா வந்து கூப்பிடுறீங்க நீங்க. எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு நீ. உங்க ஃபேமிலிக்கு ப்ராப்பரா பத்திரிக்கை வைக்க வேண்டாமா? அப்பா இவங்களுக்கு தெரியும்ல, சோழன் அண்ணனோட ஒய்ஃப் நிலா. தெரியுமா? குடு குடுமா. எடுத்துக்கோங்க. என்னம்மா டீ குடி. தேங்க்யூமா. இந்தாப்பா. தேங்க்ஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. எங்க வீட்ல எப்பவுமே நாங்க பிளாக் டீ தான் குடிப்போம். தினமும் நானே 3-4 வாட்டி குடிப்பேன். சூப்பரா இருக்கும். ஒரு தட்டு கிடைக்குமா? இந்தா எடுத்தாரேன். ஆமா, எதுக்கு தட்டு? பிளாக் டீ மட்டும் தான் கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் இல்லையேன்னு சொல்லி தட்டு கேட்குறியா? வெறும் தட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவேன் நானு. ஆமால்ல, அப்புறம் எதுக்கு இப்ப தட்டு? இங்க பழம்லாம் வச்சு கொடுக்க தட்டு வேணாமா? நீ அப்படி வரியா? இந்தாம்மா. அப்படிங்க. ஏய் டாடி இருமா. இந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில 9ல இருந்து 10 மணி முகூர்த்தத்துல சேரனனுக்கும் சந்தாக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம். குடும்பத்தோட நீங்க வரணும். கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். அக்கா உட்காருங்க அக்கா. இல்ல வானதி, நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்கணும். நாங்க அப்படியே கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாம்ல. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து நிறைய நேரம் உட்காந்து பேசலாம். சரியா? சரிக்கா. எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். வானதி உனக்கும் தான். நான் இல்லாம நிலாக்கா முத நாளே நான் வந்துட மாட்டேன். சரி வரோமா? சரி வரோம். சரி வரங்க. வாங்க. வரமா வரேன். பாய்க்கா. ஏய் என்னத்துக்கு இப்படி குச்சிட்டு இருக்கற? சேரன் அண்ணனுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம். அப்புறம் ஏன் கல்யாணம் தானே? அதுக்கு தான் நான் குதிக்கிறேன். ஏய் அலையாத நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு சந்தோஷம் தான்மா. அப்புறம் சேரன் அண்ணன் கல்யாணத்துக்கு அவருக்கு ஏதாவது தங்கத்துல செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோ. அது என்னயா? இந்நேரம் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் என் பேரும் பாண்டி பக்கத்துல வந்திருக்கும். பரவாயில்ல, பல்லவன் கல்யாணத்துல பாண்டி பேர் பக்கத்துல என் பேரும் இருக்கும். இவ ஆட்டம் தாங்கலையா? கல்யாணத்துக்கு தங்கத்துல நாம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு போற, அதை கேட்க மாட்டியா நீ? யோ அவதான் ஏதோ உளறிட்டு போறா. முடியா பாத்துக்கலாம். ஓவரா தான் நீ அவளுக்கு இடம் கொடுத்துன்னு இருக்கிற. அனுபவிக்க போற பாரு நீ. என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? வாடா சோழா. நான் வரது இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா. சைட்ல வேற என்னடா பண்ணுவாங்க?
அண்ணே 2 நாள் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வெயில் யாராவது வேலை பார்ப்பாங்களாண்ணே? நீ மேஸ்திரி தானே, மற்ற ஆள் வச்சு வேலை வாங்கலாம்ல? நம்ம இறங்கி வேலை செய்யலைன்னா இதெல்லாம் நடக்காது சோழா. அண்ணே எல்லா நாளும் செய்யறது ஓகே, 2 நாள் கல்யாணத்தை வச்சு இப்படி வேலை பார்க்கணுமா நீ? ஸ்கின்லாம் டேன் ஆகி டல் ஆயிடுவேண்ணே. ஒரு 2-3 நாளைக்கு வெயில நிக்காம இருக்கலாம்லண்ணே. நீ வாண்ணே, முதல்ல வா. டேய் வாண்ணே. இந்த வேலையை இன்னைக்கு முடிக்கணும்டா. அதெல்லாம் பண்ணிக்கலாம், வா. நீ வாண்ணே, டேய் வாண்ணே. வேலையை வாண்ணே, முடிக்கணும் முதல்ல வா. இருடா அண்ணா, அந்த கலவையை ரெடி பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு பார்த்து பாரு, நீ வா. நீ வா, இரு வரேன். வந்து உட்காரு முதல்ல. உட்காருண்ணே, உட்கார். டேய் என்னடா பண்ற? என்னண்ணா பண்ணிட்டு இருக்க நீ? அட போடா. வாங்க நிஸ் பாய். வா நிஷு. என்ன பையா வெளியே இருந்து வரீங்க போல? அவன் ஏதோ வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னான்டா. ஓ சரி சரி சரி. பாரா நிஷு, 2 நாள்ல கல்யாணத்தை வச்சு நான் இங்க வேலை பாக்குறேன்னா நீ எதுக்கு வேலை பாக்குறேன்னு சொல்லி என்னை இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கான் பிள்ளையார் மாதிரி. கரெக்ட் தானே பையா? கொஞ்ச நாளைக்கு அது வெளியே நிக்காம இருக்கலாம்ல? அவர் சொல்றதும் கரெக்ட் தானே பையா? ம் கேட்டுக்கண்ணே. பையா இந்தாங்க, என்னது இது? இத புடிங்க பையா. என்னடா நிஷு? இதுல கொஞ்சம் பணம் இருக்கு. பணமா? எதுக்கு பணம்? இல்ல பையா, உங்க முறைப்படி யாரு கல்யாண செலவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கல்யாணத்தை வேற நீங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்குன்னு நான் எதுவும் கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அதான் இத வச்சுக்கோங்க பையா. இது என் தங்கச்சிக்காக நானே சேர்த்து வச்ச பணம். நீங்க இதை கண்டிப்பா வாங்கிக்கணும். அனிஷு, நீ அதை முதல்ல உள்ள வை. நான் உன்கிட்ட பணம் கேட்டேனா? ஏன் இப்படி பண்ற? பையா கல்யாணத்துக்கு செலவு பண்ற விஷயத்துல அண்ணனே நாங்க உள்ள வரோம்னு சொல்லிட்டோம். உங்களை செலவு பண்ண விட்டுருவோமா நாங்க? கல்யாணம் முடிஞ்சு உங்க தங்கச்சியை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. எங்க அண்ணன் உங்க தங்கச்சியை சூப்பரா பாத்துக்கும். உங்க பணம்லாம் வேணாம் பையா. அப்படி இல்லை பையா, இந்த ஊர்ல நடக்கிற கல்யாணம்லாம் நான் பார்த்துருக்கேன். பொண்ணு வீட்டுல இருந்து நகை போடுவாங்க, கட்டிலு பீரோலாம் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் செய்யணும்ல. இதெல்லாம் செய்யணும் நான் உன்கிட்ட கேட்டேனா? எதுக்கு நீயா ஏதேதோ யோசிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் வேண்டாம் அனிஷு. பையா கட்டிலு பீரோலாம் எங்க வீட்லயே இருக்கு. நாங்க டவுரி வாங்குற ஃபேமிலிலாம் கிடையாது. அப்படி இல்லை பையா, இது நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம். அதை அவ கல்யாணத்துக்கு செலவு பண்றதுதானே சரி. அனிஷு இங்க பாரு, நீ உன் தங்கச்சிக்கு சேர்த்து வச்ச பணம்னா உன் தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது போய் வாங்கி கொடு. எங்களுக்கெல்லாம் இந்த பணம்லாம் வேண்டாம். பையா அனீஷ் பையா முதல்ல உள்ள வைங்க. அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை வாங்கி கொடுங்க. எதுவுமே பண்ணாம இருக்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாரு, திரும்ப சொன்னதே சொல்லிட்டு. இங்க பாரு, நீ உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னல, அதுவே பெரிய விஷயம். உன் வீட்டுல யாருமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிற நீ. இதுக்கு மேல என்ன வேணும் அனிஷா? கரெக்டா சொன்னேன். இவங்க லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். முதல்ல பணத்தை உள்ள வைங்க நீங்க. இதுக்கு தான் இப்ப நீ கிளம்பி வெளியே போனியாக்கும். நல்ல ஆளு. போ, எடுத்துட்டு போய் பத்திரமா பணத்தை வை உள்ள. போ அனிஷா. போங்க பையா போங்க. அண்ணா ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ கல்யாணத்துக்கு செலவு பண்ற விஷயத்துல அண்ணனே நாங்க உள்ள வரோம்னு சொல்லிட்டோம். உங்களை செலவு பண்ண விட்டுருவோமா நாங்க? கல்யாணம் முடிஞ்சு உங்க தங்கச்சியை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. எங்க அண்ணன் உங்க தங்கச்சியை சூப்பரா பாத்துக்கும். உங்க பணம்லாம் வேணாம் பையா.